பேரணாம்பட்டில் கடன் தொல்லையால் தாயும் மகனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்கொலைக்கு முன் வீடியோ பதிவிட்டதால் பரபரப்பானது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு காகிதமில்லத் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் அன்வர் பாஷா. இவரது மனைவி மும்தாஜ். இவர்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் பிள்ளை உள்ளது. இந்நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக மைக்ரோ பைனான்ஸ் மற்றும் தனியார் வங்கி மூலம் கடன் பெற்றுள்ளனர். இந்நிலையில் தவணை தொகை செலுத்த காலதாமதமானதால் மைக்ரோ பைனான்ஸ் ஊழியர்களும் தனியார் வங்கி ஊழியர்களும் கடனை திரும்ப செலுத்தும்படி தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை கடன் கொடுத்த பைனான்ஸ் ஊழியர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதில் மனம் உடைந்த அன்வர் பாஷாவின் மனைவி மற்றும் மகன் வீடியோ பதிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடன் தொல்லையால் தாயும் மகனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல், கொடைக்கானல் நகர் மற்றும் மேல்மலை கிராம பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகளை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காவல்துறையினரின் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கொடைக்கானல் காவல் நிலைய துணை சார்பு ஆய்வாளர் நீலமேகம் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி உள்ள பேருந்து நிறுத்த பகுதிக்கு 2 இளைஞர்கள் நம்பர் பிளேட் இல்லாத பல்சர் வாகனத்தில் வந்துள்ளனர். அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது அவர்களிடம் இருந்து 5 கிராம் எடையுள்ள 20 கஞ்சா பாக்கெட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இருவரும் தேனி மாவட்டம் மீனாட்சிபுரம் பகுதி பசுமராமபுரத்தை சேர்ந்த விக்கி மற்றும் தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியை சேர்ந்த சரவணன் என்பது தெரியவந்தது. இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து 5 கிராம் பாக்கெட்டுகளை தயார் செய்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களின் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் தாராபுரத்தில் விற்க முயன்ற 2 யானை தந்தங்கள், 4 மான்கொம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலை ரவுண்டானா அருகே மர்ம நபர்கள் 4 பேர் சாக்குப்பையில் யானை தந்தங்கள் மற்றும் மான்கொம்பு வைத்துக் கொண்டு நிற்பதாக காங்கேயம் வனச்சரகர் மோனிகாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து வனச்சரகர்கள் விரைந்து சென்று 4வரையும் பிடித்து அவர்கள் வைத்திருந்த சாக்குப்பையை திறந்து பார்த்தனர். அதில் யானை தந்தங்கள் மற்றும் மான்கொம்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் பிடித்து தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் கொடைக்கானலில் இருந்து யானை தந்தம், மான்கொம்புகளை கடத்தி வந்ததாகவும் வாட்ஸ்அப் மூலம் இதனை விற்பனை செய்ததாகவும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர். ஆம்பூர் அருகே ஓசூருக்கு பணிக்காக நண்பர்கள் காரில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் பாய்ந்து மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சென்னையைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவர் தனது நண்பர்கள் 4 பேருடன் காரில் ஓசூருக்கு பணிக்காக சென்றுள்ளார். அப்போது கார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த செங்கலிக்குப்பம் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது நந்தகோபால் முன்னால் சென்று கொண்டிருந்த காரை முந்தி செல்ல முயன்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென சாலையோர பள்ளத்தில் பாய்ந்து மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயமும் இன்றி காரில் பயணித்த 5 பேரும் உயிர் தப்பிய நிலையில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவரது கட்சிக்கும் பேரிழப்பு எனவும் காவல்துறையும் தமிழக அரசும் இரும்புக்கரம் கொண்டு இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி எம்பி துரை வைகோ பேட்டியளித்துள்ளார். மதுரையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எம்பி துரை வைகோ சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்த கேள்விக்கு பதிலளித்து அரசியல் பார்க்காமல் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவரது கட்சிக்கும் பேரிழப்பு எனவும் கூறினார். பூரண மதுவிலக்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் பூரண மதுவிலக்கு உள்ள குஜராத், உத்தரப்பிரதேசத்திலும் கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெறதான் செய்தது என்றும் இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என கூறினார். முழு விசாரணை நடத்தி இதுக்கு காரணமான முக்கியமான குற்றவாளிகள் அது அரசியல் ரீதியான ஒரு வன்மத்தோடு செஞ்சிருக்கிறாங்களா, இல்ல தனிப்பட்ட பகையின் காரணமாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களாங்கிறது விசாரணை மூலியமா தான் தெரியும். ஆனா கண்டிப்பா நம்முடைய காவல்துறை இது முழுமையான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை கண்டிப்பா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு.
நீங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நீங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறது. வன்முறை சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு காரணங்கள், இதுக்குண்டான அந்த சூழ்நிலைகள் இல்லாம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு சரி, காவல்துறை சரி, வருங்காலங்கள்ல அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. சில அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் உடனே அது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உடனே அது ஒரு வன்முறை பூமியா மாறிட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.